அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மெயின் போர்டு, அதாவது மீட்ரு பாக்ஸ் போர்டு வுட்டில் பண்ணுறது நல்லதா, இல்லை இந்த மாதிரி பேனல் போர்டில் பண்ணுறது நல்லதா என்பதாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த பேனல் போர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ண என்பதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுதும் பாருங்கள். இந்த பேனல் போர்டு 2 சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு, 2 3 ஃபேஸ் மீட்ரு. இங்கே பாருங்கள், சிங்கிள் ஃபேஸ் அவங்க ஒயரிங் பண்ண வேணாம், எந்த மாதிரியான சுவிட்சை மாட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரேட் கம்மியாக இருக்கணும் என்பதற்காக, அப்புறமா மாட்டிக்கலான்றதுக்காக. 3 ஃபேஸில் இது போல் சுவிட்சு, இந்த மேலே ஒயரிங்கு, ஃபீஸ் கேரியர்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஈபிக்காரங்க மீட்ரு மாட்டினா நம்ம லைன் கொடுத்தா முடிஞ்சுது, அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த போல் சுவிட்சு நீங்கள் இந்த போல் சுவிட்சு காஸ்ட்லியாக வரும். இல்லைனா நீங்கள் ஐசோலேட்டர், சாதாரண ஐசோலேட்டரும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதே போல் இந்த பேனல் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எர்த்து இந்த சைடில் கொடுக்கணும். முக்கியமாக நீங்கள் எர்த்து இந்த பேனல் போர்டில் கொடுக்கணும். வுட்டு மெயின் போர்டு செஞ்சாலும் அதில் வர மெயின் சுவிட்சுக்கு எர்த்து கொடுத்துருங்க. அப்போ தான் எந்த விதமான ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே எர்த்தை போட்டு மேலே எடுத்துன்னு போயிட்டு போல் நட்டில் கொடுத்துட்டோம். அதே போல் இந்த பேனல் போர்டில் கேபிள் எடுத்துன்னு அந்த ஃபீஸ் கேரில் கொடுத்தா போதும், மற்ற ஒயரிங்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கீழே எல் கிளாம்ப் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்காகனா, இந்த மெயின் போர்டு ரொம்ப வெயிட் தூக்கி வைக்க முடியாது, வச்சுட்டு அடிக்க முடியாது. அதனால் எல் கிளாம்ப் வச்சுட்டு மெயின் போர்டு தூக்கி மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் 4 பக்கமும் அவங்க கொடுத்துருக்குற ஹோல்ஸில் போல் நட்டு போட்டு நாங்கள் மாட்டோம். வுட்டு போர்டுடைய இந்த பேனல் போர்டு தான் நம்மளுக்கு அதிக சேஃபாக இருக்கும். அதே போல் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். வுட்டு போர்டில் ஒயர் பின்னாடி வச்சுருவாங்க, முன்னாடி வச்சுருவாங்க. அது எலி கடிக்கிறதுக்கோ டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேனல் போர்டில் டேமேஜ் ஆகாது, சேஃபாக இருக்கும், எலியும் உள்ளே போகாது. அதே போல் சுவிட்சு, முக்கியமாக மீட்ரு எல்லாமே சேஃபாக உள்ளே அடங்கிடும். வேறு எந்த விதமான ஃபால்ட்டு வந்தாலும் நம்ம சுவிட்சு, மீட்ரு, ஃபீஸ் கேரி எதுவாக இருந்தாலும் கைட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.